கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய கர்த்தர் அப்படித்தான் செய்வார். 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து, வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். வளர்ச்சி, வீழ்ச்சி என்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். 1000 மடங்கு நாம் வளர்ச்சி அடைய போகிறோமா, 1000 மடங்கு வீழ்ச்சி அடைய போகிறோமா என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக வளர்ச்சி. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10000 பேரை துரத்துவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நன்றாய் கவனியுங்கள். 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10000 பேரை துரத்துவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 5 பேர் 100 பேரை துரத்துறாங்கன்னா ஒருத்தங்க எத்தனை பேரை துரத்துவாங்க? 20 × 5 100, 20 பேரை துரத்துவான். ஒருவன் 20 பேரை துரத்துவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. முதலாவதாக ஒருவன் 20 பேரை துரத்துவான். இரண்டாவதாக 100 பேர் 10000 பேரை துரத்துவார்கள். 100 பேர் 10000 பேரை துரத்துவாங்க. அப்படின்னா ஒருவன் 100 பேரை துரத்துகிறான். 100 × 100 10000. முதலாவதாக 5 பேர் 100 பேரை துரத்துகிறார்கள். அடுத்து 100 பேர் 10000 பேரை துரத்துகிறார்கள். முதலாவதாக ஒரு நபர் 20 பேரை துரத்துகிறான். இரண்டாவதாக ஒரு நபர் 100 பேரை துரத்துகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். முதலாவது என்ன பார்த்தோம்? 5 பேரு சேர்ந்து 100 பேரை துரத்துவாங்க. அப்போ ஒருத்தன் 20 பேரை துரத்துவான். அடுத்து ஒருவன் 100 பேரை துரத்துவான். யோசுவா 23:10 பார்க்கும் பொழுது ஒருவன் 1000 பேரை துரத்துவான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உடனே சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 1000 பேரை கொன்று போட்டான். சிம்சோன் ஒரு நபர் 1000 பேரை கொன்று போட்டான். முதலாவதாக ஒரு மனிதன் 20 பேரை கொன்று போடுகிறான். இரண்டாவதாக ஒரு மனிதன் 100 பேரை வீழ்த்துகிறான். மூன்றாவதாக ஒரு மனிதன் 1000 பேரை வீழ்த்துகிறான். அந்த 1000 பேருக்கு அடையாளமாக யார்? சிம்சோன். அடுத்ததாக அதே சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாகிய ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிம்சோன் இருந்த இடத்திலே 3000 பேர் இருந்தார்கள். சிம்சோனுடைய கண்கள் பிடிக்கப்பட்டிருந்தது. சிம்சோன் நடந்து வருகிறதை பார்த்து வேடிக்கை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரிடத்திலே சிம்சோன் கெஞ்சி கேட்கிறார், கர்த்தாவே, கடைசியாக இந்த ஒரு விஷயம் எனக்கு இரக்கம் செய்யும் என்று பலத்தை கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் பலத்தை கொடுக்கும் பொழுது
அந்த வீட்டை தாங்கியிருந்த தூணை அசைத்து அந்த கட்டடம் முழுவதும் இடிந்து விழுந்தது. சிம்சோனும் மரித்து போனான். சிம்சோனோடு கூட 3000 பேர் மரித்து போனார்கள். ஒரு மனிதன் 3000 பேரை வீழ்த்தினான். ஒரு மனிதன் 20 பேரை துரத்தினான். ஒரு மனிதன் 100 பேரை துரத்துகிறான். ஒரு மனிதன் 1000 பேரை துரத்துகிறான். ஒரு மனிதன் 3000 பேரை துரத்துகிறான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். கோலியாத்தை தாவீது வீழ்த்தின போது ஸ்திரீகள் பாடின பாடல் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். தாவீது கொன்றது 10000. இப்பொழுது ஒரு மனிதன் வீழ்த்துவது 10000-ஐ 10,000 பேரை அந்த இடத்தில் கொள்ளவில்லை. 10,000 பேரை கொன்றதற்கு அடையாளமாக அவ்வளவு பெரிய கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறார். அதற்காக பாடுகிற பாடல் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. 10000 என்றால் 10,000. முதலாவதாக என்ன? ஒரு மனிதன் 20 பேரை துரத்துகிறான். இரண்டாவதாக ஒரு மனிதன் 100 பேரை துரத்துகிறான். மூன்றாவதாக ஒரு மனிதன் 1000 பேரை துரத்துகிறான். நான்காவதாக ஒரு மனிதன் 3000 பேரை துரத்துகிறான். ஐந்தாவதாக ஒரு மனிதன் 10,000 பேரை துரத்துகிறான். கர்த்தருக்குள் இருக்கும்போது கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். எண்ணிக்கை முக்கியம் அல்ல. அத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்? கலங்க வேண்டாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேரை துரத்த வேண்டும்? துரத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துரத்துறதுக்காக நாம ஒன்னும் செய்ய வேண்டாம். நாம கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் போது எத்தனை 1000 பேர்கள் நமக்கு விரோதமாய் எழுப்பி வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1000 என்பது ஒரு பூரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் சொல்லுகிறார். 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 1000 மடங்கு என்பது ஒரு பூரணம், முழுமையான ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். சாலமோன் ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சாலமோன் கிபியோனிலே 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். எத்தனை பலி? 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். ராத்திரியிலே ஆண்டவர் வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? சாலமோன் கேட்கிறார், எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் ஞானத்தையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அப்போ 1000 சர்வாங்க தகன பலியை சாலமோன் செலுத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சாலமோன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். சாலமோனுடைய பாட்டுகள் 1005. 3000 நீதிமொழிகளை சாலமோன் பாடியிருக்கிறார். பாட்டுகள் மொத்தம் 1005. அப்ப 1000 பாடல்களை சாலமோன் பாடியிருக்கிறார். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி இருக்கிறார். 1000 பாடல்களை பாடியிருக்கிறார். அதோடு நின்று விடவில்லை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் சாலமோன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். 700 + 300 1000. 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், மொத்தம் 1000 மனைவிகளை பெற்றிருந்தான். 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினான், பரவாயில்லை, கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். 1000 பாட்டுகளை பாடினார், நல்ல விஷயம். இப்பொழுது 1000 பெண்களை திருமணம் செய்து வாழ்க்கையிலே இருதயம் வலிவி போனது. அந்நிய தேவர்களை நாடி போகிற சூழ்நிலை வந்துவிட்டது. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார் என்றால், கிருபைகளை தருகிறார் என்றால் அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். 1000 சர்வாங்க தகன பலி, 1000 பாடல்கள் நல்லதுதான். 1000 மனைவி எண்ணத்திற்கு இதுதான் பிரச்சனை. 1000 வேணாண்டவரே, 1000 மடங்கு ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிற விஷயத்துல எதுல 1000 மடங்கு வேணுமோ அதைத்தான் கேட்கணும். எல்லாத்தையும் 1000 மடங்கு கேட்கக்கூடாது. சாலமோனை போல சர்வாங்க தகன பலி 1000, பாட்டு 1000, மனைவியும் 1000, வேதனைகளும் 1000. தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஏசாயா 60:22, சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்.
நம்ம வாழ்க்கையில எல்லா ஆயிரங்களையும் தேடி போக வேண்டாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஒருவேளை நம்ம சின்னவங்களா இருக்கலாம், கர்த்தர் நம்மை ஆயிரமாய் பெருக பண்ணுவார். சிறிய சபையா இருக்கலாம், ஆயிரமாய் பெருக பண்ணுவார். பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், பர்ஸ்ல காசு இல்லையே, வீட்டுல பணம் இல்லையே, கவலைப்படாதீங்க. ஆயிரங்களை கர்த்தர் கையிலே தருவார், பணத்திலும் தருவார், ஆட்களையும் தருவார், சகல சம்பத்துகளையும் பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். நிச்சயம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அதை நாம் தேவையில்லாமல் பயன்படுத்தி விடக்கூடாது. எப்படி சாலமோன் தேவையில்லாமல் 1000 பெண்களை திருமணம் செய்தாரோ அதே போல இருக்கக்கூடாது. எல்லாம் 1000 வேணும்னு சொல்லி 1000 பெற்றுக்கொண்டார். நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத 1000 பெற்றுக்கொண்டு தேவையில்லாத 1000 பிரச்சனைகளை ஏற்றிக்கொள்ள வேண்டாம். கர்த்தரை துதிப்போம், 1000 ஸ்தோத்திர பலிகளை இடுவோம், 1000 பாடல்களை சொல்லுவோம், 1000 நன்றி பலிகளை ஏறெடுப்போம், செய்வோம். இதைத்தான் செய்ய வேண்டும். தேவையில்லாத காரியம் 1000 நமக்கு தேவையில்லை. அந்த 1000 நம்மை வீழ்ச்சிக்கு நேராய் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சியிலே ஒரு மனிதன் 20 பேரை துரத்துகிறான், ஒரு மனிதன் 100 பேரை துரத்துகிறான், ஒரு மனிதன் 1000 பேரை துரத்துகிறான், ஒரு மனிதன் 10,000 பேரை துரத்துகிறான். 5 காரியம்: 20, 100, 1000, 3000, 10,000. வீழ்ச்சியை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க போவதில்லை. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், யெசூரன் கொழுத்து போனான். யெசூரன் என்றால் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. யெசூரன் கொழுத்து போனான், தேவனை மறந்தான், இரட்சகரை மறந்தான், இரட்சகராகிய கண்மலையை மறந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. 16ஆம் வசனத்திலிருந்து 29 வரைக்கும் அதை குறித்தான் சொல்லப்பட்டுள்ளது. எப்படியெல்லாம் தேவனை மறந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் தேவனை மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது. 15ஆம் வசனம் முதல் 29 வரைக்கும் கர்த்தரை மறந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள், அதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 32:30. அவர்களுடைய கண்மலை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? இந்த வசனத்திலே ஒருவன் 1000 பேரை துரத்துகிறான், 2 பேர் 10,000 பேரை துரத்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. வளர்ச்சியிலே நம்ம பார்த்தோம், ஒருத்தன் 20 பேர், 100 பேர், 1000 பேர், 3000 பேர், 10,000 பேர், இப்படி 5 காரியங்களை பார்த்தோம். ஆனால் வீழ்ச்சியிலே அப்படி அல்ல. ஒருவன் 1000 பேரை துரத்துகிறான், 2 பேர் 10,000 பேரை துரத்துகிறார்கள். இது கர்த்தருடைய பிள்ளைகள் சத்துருக்களை துரத்துவதல்ல, சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை துரத்துவதற்கு சொல்லப்பட்டது. சில இடங்களில் சில மனிதர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான், கர்த்தர் நம்ம எப்படி செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இந்த வசனம் அதற்காக சொல்லப்பட்டதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைவதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு அவர்களை முறியடிப்பதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி முறியடிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவர்களை பாதுகாக்கவில்லை, கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனை மறந்தார்கள், ரட்சித்த தேவனை மறந்தார்கள், ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவனை மறந்தார்கள். அதனாலதான் ஒருவன் 1000 பேரை துரத்துகிறான், எதிரிகள் ஒருத்தன் வந்து துரத்தும் போது 1000 இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி போகிறார்கள், 2 பேர் வரும்போது 10,000 இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி போகிறார்கள். இது ஆவிக்குரிய நிலையாக இருக்கலாம், அது மாம்சத்திலும் அது நடக்கலாம். கர்த்தரை மறக்கும் போது எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
எப்படி வளர்ச்சியில் இருக்கிறதோ அதே போல வீழ்ச்சியும் இருக்கிறது. ஒருவன் 1000 பேரை துரத்துகிறானா, 2 பேர் 10,000 பேரை துரத்துகிறார்களா? நாம் வளர்ச்சியில் இருக்கிறோமா, நாம் வீழ்ச்சியில் இருக்கிறோமா? நாம் 1000 பேரை துரத்துகிறோமா, நம்மை துரத்தி 1000களை துரத்து விடுகிறார்களா? நம்மோடு கூட அந்த 1000த்தில் ஒருவராக நாம் இருக்கிறோமா? துரத்தப்படுகிற இடத்தில் இருக்கிறோமா, துரத்துகிற இடத்தில் இருக்கிறோமா? வளர்ச்சியில் இருக்கிறோமா, வீழ்ச்சியில் இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டுள்ளது. நம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அவர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து நம்மை பாதுகாப்பார். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 91:7, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது ஒருவன் 1000 பேரை துரத்த முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் துரத்தப்படலாம், வீழ்த்தப்படலாம், ஆனால் நம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது எதிரிகள் நம்மை துரத்தவே முடியாது. 1000 பேர் துரத்தப்படலாம், 10,000 பேர் துரத்தப்படலாம். நாம் வாசிக்கிறோமே உபாகமம் 32 ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்து போகலாம். தேவனை மறந்து அவர்கள் துரத்தப்படலாம். ஆனால் நாமோ அப்படி அல்ல. நாம் துரத்தப்பட போவதில்லை, நாம் தான் துரத்த போகிறோம். நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். தங்கள் கண்மலை, அதாவது புரஜாதிகள் சொல்றாங்க, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். சத்துருக்களே சொல்றாங்க, நம்முடைய தெய்வங்கள் போல் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெய்வங்கள் அப்படிப்பட்டதல்ல, அவர் உன்னதமானவர், சர்வ வல்லவர், அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது என்று சொல்லி சத்துருக்களே சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். நாம் அப்ப எப்படி இருக்கணும்? வெளியில சொல்றாங்களா இல்லையா, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க உண்மையா இருப்பாங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்மளை பத்தி சொல்றாங்களா சொல்லலையா? சத்துருக்களுக்கு நம்மை பத்தி தெரிகிறது, நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் உண்மை உள்ளவர்கள், நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள், அது சத்துருக்களுக்கே தெரிகிறது. இயேசுவினிடத்தில் வந்தால் எல்லா போராட்டங்களும் மாறும் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. எப்படிப்பட்ட பில்லி சூனியமாக இருந்தாலும் கட்டுகளாக இருந்தாலும் அறுக்கப்பட்டு போகும் என்று அவர்களுக்கு தெரிகிறது. எவ்வளவு பெரிய பலவீனமாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் அது மாறி போகும் என்பது சத்துருக்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாமோ கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போர் செய்து இஸ்ரவேலர்களே 4000 பேரை கொன்று போட்டார்கள். இந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய பெட்டியை போர்க்களத்துக்கு கொண்டு போக நினைச்சாங்க. எப்படி வேதத்தை வாசிக்காம பைபிளை தலைக்கு வச்சு தூங்கினா பிசாசு வராதுன்னு நினைக்கிறாங்களோ, அதே போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறாங்க, யுத்த களத்திற்கு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போனா பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறாங்க, எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, இடங்கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு
புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். 11ஆம் வசனம் 10-11 வாசிக்கிறேன். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகாபெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் மாண்டார்கள், செத்து போனார்கள். இந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை 4000 பேரை கொன்று போடுகிறார்கள். யுத்தத்தில் ஜெயிப்பதற்காக இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பெட்டியை யுத்த களத்திற்கு கொண்டு வருகிறார்கள். பாளையத்திலே கர்த்தருடைய பெட்டி வந்ததென்று அறிந்து பெலிஸ்தர்கள் கலங்குகிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டி வந்தால் என்ன ஆகும்? கர்த்தர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது என்று பயப்படுகிறார்கள். ஆனால் யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போகிறார்கள். கர்த்தருடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டது. ஏலியின் குமாரராகிய ஒப்னி பினேகாசும் மரித்து போகிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்காவிட்டால் ஒரு மனிதன் 1000 பேரை துரத்தி விடுவான், 2 பேர் 10,000 பேரை துரத்தி விடுவான். நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம்? வளர்ச்சியில் இருக்கிறோமா, வீழ்ச்சியில் இருக்கிறோமா? 1000ங்களிலே வளர்ந்திருக்கிறோமா, 1000ங்களிலே வீழ்ச்சியா இருக்கிறோமா? பணமல்ல வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி தான் முக்கியம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? ஒருவன் 20 பேரை துரத்துவான், 100 பேரை துரத்துவான், 1000 பேரை துரத்துவான், 3000 பேரை துரத்துவான், 10,000 பேரை துரத்துவான். இது வளர்ச்சி கர்த்தர் இருக்கும்போது. வீழ்ச்சி என்ன? ஒருவன் 1000 பேரை துரத்துவான், சத்துருக்கள் ஒருவன் இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 பேரை துரத்துவான், சத்துருக்களில் 2 பேர் இஸ்ரவேல் ஜனங்களை 10,000 பேரை துரத்துவார்கள். ஆனால் நாம் கர்த்தருக்குள் இருப்பதனால் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகவே அணுகாது. ஏன் தெரியுமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தர்கள் பயப்பட்டார்கள். எதிரிகளுக்கு தெரிகிறது நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று தெரிகிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது எதிரிகள் சொல்லுகிறார்கள், தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று தெரிகிறது. அன்பான தேவ ஜனமே, நாம் கர்த்தருக்குள் இருக்கும்போது நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தரை விட்டு விலகினால் நாம் தோற்று போவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக அவருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்போம், பரிசுத்த பாதையிலே நடப்போம். பரலோக ராஜ்ய பரியந்தம் கர்த்தர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே இப்பொழுது இருக்கிற இதை பார்க்கிறோம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.